जायमानं हि पुरुषं यं पश्येत् मधुसूदनः सात्विकः स तु विज्ञेयः स वै मोक्षार्थचिन्तकः. இந்த பிரமாண ஸ்லோகத்தின்படி ஒரு ஆத்மா கர்மாதீனமாக உடல் எடுத்துக்கொண்டு தாயின் வயிற்றிலிருந்தும் பிறக்கும்போது மதுசூதனன் அவனை கட்டாட்சிக்க வேண்டும். ஜாயமானம் ஹி புருஷம், பிறக்கும்போதே எம் பஷ்யேது மதுசூதனஹா, மதுசூதனன் ஆரொருவனை கட்டாட்சிக்கிறானோ சாத்விகா சது விக்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவனுக்கே சத்வகுணம் வளரும். சாத்விகா சது விக்ஞேயா, சிறந்த ஞானம் பிரம்மஞானத்தை அவனே பெறுகிறான். மோக்ஷார்த்த சிந்தகா, மோட்சத்துக்கு செல்ல வேணுங்கிற ஆசை அவனுக்கு உண்டாகிறது. அப்போ பகவானுடைய கடாட்சம் ஒத்தொத்தருக்கும் முக்கியம் என்று தெரிந்து கொள்ளுகிறோம். ஜன்ம ஜாயமான கால கடாட்சம்னு ரெண்டு சொல்லுவார்கள். விஷ்ணோ கடாட்சம்னு அதைத்தான் கொண்டாடுகிறார்கள். நாம் பிறந்து கொண்டே இருக்கும் இந்த துக்கச் சுழலிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பகவத் கடாட்சந்தான் அதற்கு ஒரே அடியான். நாம் பஞ்சாக்னி வித்யா பிரகரணத்தில் சொன்னபடிக்கு ஒரு சரீரமாக எடுத்துக்கொண்டு சம்சாரத்தில் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம். இதில் நம்முயற்சியால் மட்டும் வெளியேறி விடுவதற்கு இயலாது. அதற்கு பகவானுடைய கடாட்சம் தேவையாம். கடாட்சிக்கப்பட்டால் மேற்கொண்டு ஞானமும் சத்துவகுணமும் வளர்ந்து மோட்சத்தில் இச்சை ஏற்பட்டு அவன் திருவடிகளையே அடைகிறோம். ஆண்டாளும் இந்த கடாட்சம் தனக்கும் வேணும், தன் மூலமாக அடியார்கள் அனைவருக்கும் அது வேணுங்கிறதை திருப்பாவையில் 22வது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறாள். இன்றைய நாள் பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். நம் பேரில் எத்தனையோ சாபங்கள் இருக்கும். நாம் செய்கிற கர்மங்கள், பல பேரிடத்தில் பட்ட அபச்சாரங்கள், இவை இற்றனையும் நம்ம விட்டு எப்படி விலகும்? ஏதோ சில பிராயஷ்சித்தங்களை பண்ணினாலும் அது யானை குளித்தாற் போலே உள்ளது. யானை போய் குளிச்சுட்டு வருது, அரை மணிக்குள்ள குப்பை சத்தையை தூக்கி தலையில போட்டு நுடுறதே. யானைப்பாகன் எத்தனை தர குளித்து விட்டாலும் யானை குப்பை எடுத்து போட்டுக்காது இருக்க போறதா? அதைப்போல் நாமும் எத்தனை முறை நம் பாபங்களை கழுவினாலும் அது திரும்ப திரும்ப வந்து மூடிக்கொள்ளுகிறதே. இதை முழுவதுமாக விலக்கி விடுவதற்கு ஏது வழி என்றால் அதைத்தான் இப்பாசுரத்தில் எங்கள் மேல் சாபம் இழிந்து, நம் பேரில் இருக்கிற சாபம் அத்தனையும் அழிந்து போகும். ஒருத்தருடைய சாபம் விலகுவதற்கு பகவான் ஒன்றொன்று செய்திருக்கலாம். சந்திர சாபம் போவதற்காக ஸ்ரீரங்கன் சந்திர புஷ்கரணியிலே நீராடி இருக்கிறான். துர்வாசாவனிடத்திலே சாபம் நீங்குவதற்காக ஒரு இந்திரனுக்காக அலைகடல் கடைந்த அமுதத்தையே மீட்டு கொடுத்திருக்கலாம். இப்படி ஒத்தொத்தருடைய சாபம் போறதுக்கு ஒன்றொன்று செய்கிறீர். ஆனால் நாமோ அனைத்து பாபங்களையும் செய்திருக்கிறோம். அவர்களெல்லாம் ஓரொரு பாபம் புரிந்தார்கள். நாமோ நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்று திருமங்கையாழ்வார் சாதித்தபடி எல்லா நரகத்துக்கு போக வேண்டிய அனைத்து பாபங்களையும் நாம் செய்திருக்கோமே. அப்ப எந்த பிராயசித்தம்? கடல் நீராடி தொலைக்கவா, கங்கை புனலாடி தொலைக்கவா, அல்லது காவிரியிலே தீர்த்தமாடி விலக்கி கொள்ளவா? ஏது செய்தாலும் நடக்காது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன தெரியுமா? பரம புனிதமாய் பரம பாவனமாய் எல்லாருடைய அழுக்குகள் தோஷத்தை போக்க வல்ல உன் திருக்கண் பார்வை, அது பட்டாலே தவிர நம் பாபங்கள் ஒழியப் போவதில்லை. அதற்காக அதையே பிரார்த்திக்கிறோம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். தாங்கள் விடியற்கார்த்தால எழுந்திருந்து 10 பேரை எழுப்பி கொண்டு இப்ப கண்ணன் திருமாளிகை வாசலுக்கு வந்துட்டாலும் இல்லையோ, எப்படி வந்தோங்கிறத சொல்லிக்கிறாள் ஆண்டாள்.
முன்னாடிலாம் அபிமானத்தோடு இருந்தோம், ஸ்திரீத்துவ அபிமானம். நாங்கள் பெண்கள், பகவான் ஒரு மணமகன் தான் மணமகளை கை கொள்ள வேண்டுமே தவிர பெண்ணு தான் ஆசைப்பட்டு போகக்கூடாது என்கிற அபிமானத்தோடு நாங்கள் இருந்தோம். அப்புறம் புரிஞ்சுனுட்டோம், இது உலகத்து பெண்கள் உலகத்தாண்கள் விஷயமே தவிர கிடைக்கப் போவது புருஷோத்தமனான பரமபுருஷனாக நீயாக இருக்கும்போது நாம் ஆறி இருக்க ஒண்ணாது, மேல் விழுந்துதான் பற்றுவோம், அபிமுகர்களாக வருவோங்கிறத தெரிஞ்சுனுட்டேன். அப்ப இவ்வளவு காலம் ஸ்திரீகள்ங்கிற அபிமானத்தோட செருக்கோடு இருந்தோம், அதை அழிய பெற்றோம், இப்பவும் திருவடிகளிலே வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஆண்டாள் அந்த இடத்துல சொல்றது. நாம் ஓரொரு ஜீவாத்மாவும் ஞானி ஆனந்தமயன் என்கிற அபிமானத்தோடே எனக்குண்டுங்கிற ஈஸ்வரோகம்ங்கிற அபிமானத்தோடு இருக்கிறோம் இல்லையோ, அந்த அபிமானம் தொலைந்து தானே பெருமான் திருவடிகளை பற்ற செல்ல வேண்டும். அதே ஆண்டாளி போஷரத்திலே உள்ளுரையாக உணர்த்துகிறாள். அப்ப தாங்கள் ஸ்திரீகள்ங்கிற அபிமானம் தொலைஞ்சு வந்தது எதே போல அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அரோ சில ராஜாக்கள், நிறைய செல்வந்தர்கள், அங்கண்மா ஞாலம், ஞாலம் உலகம், கண் அண்கண்மா ஞாலம், அழகிய, கண் இடங்கள் படைத்த, மா பெரிய, ஞாலம் உலகம். இந்த லோகத்துல எத்தனை அழகிய இடங்கள் எல்லாம் இருக்கு. இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சொந்தக்காரர் இருக்கார். ஒரு காணி நிலம் ஒருத்தர் இடத்துல இருந்ததுனாலே நான் தான் ஜகத்துக்கே சொந்தக்காரங்கிற அளவுக்கு அவர் நினைச்சுக்கிறார் இல்லையோ. நிஜமாவே சக்கரவர்த்தியா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய், தான் சக்கரவர்த்தி தான் அரசன் என்கிற அபிமானம் தொலைந்து போய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே இனி நாம் அபிமானித்து கொண்டு பெருமானை எதிர்த்திருக்க கூடாது. நம் அகங்காரம் தொலைந்தது. என்ன நின் பள்ளிக்கட்டிற்கீழே, தேவரீருடைய ஆசனத்துக்கு கீழே வந்து நின் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு கைகூப்பி நிற்கிறார்கள். நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல், சங்கம்னா கூட்டம், இத்தனை ராஜாக்களும் கூட்டமா வந்துட்டாளாம். தனித்தனியா இருக்கிறச்சு அகங்காரம் சேர்ந்து வந்து விட்டாள்னா பாரதந்திரியம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அதே போலத்தான் நாங்களும் கூட்டமாக வந்திருக்கிறோம். நேற்று வரை ஸ்திரீகள்ங்கிற அபிமானத்தோடு இருந்தோம், இன்றதில்லை. அது தொலைந்து திருவடிகளை பற்ற வந்திருக்கிறோம், வந்து தலை பெய்தோம். என்ன வேணும்னு பெருமானுடைய திருவுள்ளம். ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள், உன்னையும் பிரார்த்திக்கலே, கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. தாமரை பூவைப் போலே உன் திருக்கண்களை மலர வைத்து நோக்க வேண்டும். கிங்கிணி வாய்ச்செய்த சிறிது சிறிதா அலறுகிற தொல்லு. தாமரப்பூவனுடைய அழக வர்ணிக்கிறாள் ஆண்டாள். அது அலரும் போது மெதுமெதுவேயும் கூம்பும் போது மெதுமெதுவேயும் ஒரு சகசிரதள தாமரை, 1000 தளத்தோட கூடின தாமரை எப்படி அலர்ந்து குவியுமோ அதப்போல் உன் திருக்கண்கள் அலர்கின்றன, குவிகின்றன. தற்போது குவிந்திருக்கின்றன, வேண்டாம், அலர்த்த வேண்டும். அது குவிந்து விட்டதென்னால் ஜகத் அஸ்தமித்து போகும். அது அலர்ந்தால் தான் ஜகத் வாழ்ந்து போகும். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபத திரிபுவன சம்பத் அனந்தோதயம். ஆளவந்தார் சதுஷ்லோகியினுடைய ஆரம்பத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார். உன்னுடைய கட்டாட்சம் பெறாத போது இவ்வுலகம் அனைத்தும் நட்டமடைந்து போயிற்று தேவி. தேவரீருடைய சுதாவை போன்ற அமிர்தம் போன்ற கட்டாட்சத்திலே இவ்வுலகம் நனைய வேண்டும், அப்பதான் இது வாழும். அந்த கட்டாட்சம் கிடைக்காம இது உலர்ந்து போயிடுத்துன்னு சொன்னால் அவர் ஸ்ரீதேவி நாச்சியாரை பார்த்து ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அது கிடைக்காமல் போனால் இது உலர்ந்தே போயிடும் இல்லையோ. பிராட்டி கட்டாட்சித்தை எடுத்து நப்பின்ன நங்காய் திருவே என்னும் மைத்தடன் கண்ணினாயன்னும் கீழே பிரார்த்தித்தோம். நப்பின்ன செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா. அவ புருஷகார பூதையாக இருந்து தான் கட்டாட்சித்து விட்டாள். இனி அடுத்த முறை இப்போது உம்மது, நீர்தானே கட்டாட்சிக்க வேண்டும். கிங்கணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. சிறிது சிறிதாக விழிப்பாய். அவசரமா விழிச்சுட்டியானா தாங்கிறதுக்கு என்னால முடியாது. திடீர்னு பெருமாள் மொத்த சொத்தையும் நமக்கு கொடுக்குறேன்னாருனா திக்குமுக்காடி போடுவோம் இல்லையோ. அதனாலதான் மெதுமெதுவே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. சாத்மிக்க சாத்மிக்க பொறுக்க பொறுக்க ஒரு சிறு குழந்தையினுடைய வயிறு எவ்வளவு ஏற்குமோ அதற்கு தகுந்து தாயார் ஊட்டுமா போலே நீயும் கட்டாட்சிக்க வேண்டும். தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. அந்த திருக்கண்கள் எப்படி இருக்கும்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல், சந்திரனும் சூரியனும் எழுந்தாற்போல் இருக்கிற ஒரு சேர சந்திர சூரியர்கள் எழுந்து பார்த்திருக்குமா?
ராத்திரியில் சந்திரன் இருக்க போகிறார், பகலில் சூரியன் இருக்க போகிறார். சாயங்காலத்தில் இருப்பார். சில சமயம் 4:30 மணி வேளையில் பார்த்தோம்னா சூரியன் இருக்கிறச்சேவே சந்திரன் இருப்பரே தவிர சந்திரனுடைய ஒளி நமக்கு தெரியாத போடும், மறைஞ்சு விடுறார் ஒளி சூரிய ஒளியிலே. ஆனால் பகவானுடைய திருக்கண்கள் அப்படி அல்ல. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் சக்ஷுஷி சந்திர சூரியவ் சந்திர சூரியவுர நேத்ரே என்ன சந்திரனையும் சூரியனையும் தன் இரு திருக்கண்களாக உடையவன். அந்த ரெண்டும் சேர்ந்து எழுந்தாற்போல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு அழகிய 2 கண்களையும் கொண்டு அங்கள் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் பேர்ல நீ கட்டாட்சிக்கணுங்கிறத எங்கள் மேல் நோக்கு சாபம் எழுந்துன்னு சொல்லாமல் எங்கள் மேல் நோக்குதியேல் சாபம் எழுந்துன்னு சொல்லுகிறாள். என்ன நோக்குதியேல்னா அப்ப சந்தேகம் தானே, நீ நோக்கினாயானால் எங்கள் சாபங்கள் போகும்னு அர்த்தம். அப்ப பகவான் ஆரையும் நோக்க மாட்டார் போல் இருக்கு. அதனாலதான் நோக்குதியேல்னு பிரார்த்திக்கிறாள்னா அவர் ஆரையும் நோக்க தயாராகத்தான் இருக்கிறார். அவர் கட்டாட்சத்தில் ஒரு குறவும் இல்லை. போன்னு மழை பிழியரிச்சே நனையிறது என் கையில் இருக்கு. நனைய வேண்டான்னுட்டு நான் கூட பிடிச்சுன்னுட்டேன்னா மழை என்ன நினைக்குமா? அவர் கட்டாட்சங்கிற மழையை பொழிஞ்சுட்டே தான் இருக்கார். வேண்டாம் என்ன நானே ரட்சிச்சுக்கிறேங்கிற கொடையை நான் பிடிச்சுன்னுட்டா நான் எப்படி நினைவேன்? அதனால இங்க நோக்குதியேல்னு சொன்னது பகவான் கட்டாட்சிப்பனோங்கிற சந்தேகத்தில் அல்ல. அதுக்கு நான் வரணுமே, வந்திருந்தா தானே அவர் கட்டாட்சம் படும். வேண்டே வேண்டாம்னு எங்கேயோ லௌகிகத்தில் இருந்துட்டோம்னால் எப்படி அது நம்பேல் படும்? எங்கள் மேல் சாபம் இழிந்து அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படி நீ நோக்குவாயானால் எங்கள் மேல் எங்களிடத்தில் இருக்கிற அனைத்து சாபங்களும் தொலைந்து போம். அதற்கு கடாட்சத்தை பிரார்த்திக்கிறோம் என்ன ஆண்டாள் தெரிவித்தது. இப்பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கடாட்சங்கிறதே அனைவருக்கும் தேவையில்லை. அது இன்னார் என்னையாருங்கிற வாசி இல்லாமல் வித்வானா இருக்கட்டும் அவித்வானா இருக்கட்டும் தனிகனா இருக்கட்டும் தரித்திரனாக இருக்கட்டும் ஆறாக இருப்பனும் பகவத் கடாட்சம்தான் தேவை. அது திருவரங்கநாதன் கடாட்சமும் பராசர பட்டர் பெற்று கரியவாகி புடபரந்துன்னு திருப்பாணாழ்வார் அதே கண்ணழகத்தான் பிரார்த்தித்தார். எங்கேயும் பெருமாள் சன்னிதானத்துக்கு போய் அவர் கண்களை சேவித்தோம்னா தூதுசை கண்கள் எங்கேயோ இருக்கிறவனை கூட தன் பக்கத்துல கவர்ந்து சுண்டி இழுக்கக்கூடிய திருக்கண்கள் பகவானது. அவர் கடாட்சத்தினால நமக்கு சாபம் தொலைகிறதோ இல்லையோ, அவருடைய திருக்கண்ணை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லையோ. நம் சாபம் தொலைவது அனிஷ்ட நிவர்த்தி, அவர் கண்ணழக சேவிக்க பெறுவது இஷ்ட பிராப்தி. அனிஷ்டமும் தொலைந்து இஷ்டமும் கிட்ட வேணும் என்ன ஆண்டாள் 22வது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறாள். கண்ணன் எழுந்திருந்தான்னா பார்க்க, எழுந்திருக்கிறது 21 பார்த்துட்டு அப்புறம் பார்க்கறதுக்கு 22க்கு வருவோம். 21வது பாசுரத்தாலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். கீழ்ப்பாசுரத்திலேயே வலி தொலைந்து பெருமாளிடத்துல வந்து நிற்கிறத கோடி காட்டுட்டா. அதனால விளக்கமா 22வது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். நாம் வலி தொலைதல் நம்ம நாமே ரட்சித்துக் கொள்வோங்கிற இருமாப்புல தரிக்கி திரிகிறோம். அது தொலைந்து பகவான் தான் ரட்சகம்னு அவனிடத்திலே வந்து நிற்பது. இப்பாசுரத்திலே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரேன்னு பாடி உள்ளார். ஊற்றமுடையவன் என்னால் வேதைக சமதிகம்யன் என்று பெருமாளுக்கு பட்டம். திருடப்பிரமாண சித்தன் என்று பகவானுக்கு திருநாமம். திருடப்பிரமாண சித்தன்னா வேதமே திருடமான பிரமாணம். அந்த பிரமாணத்தாலேயே சொல்லப்படுபவன் எம்பெருமான். ஊற்றத்தோட வேடங்கள் சொல்லும். இப்போ பகவானை நாம் தெரிஞ்சுக்கணும்னா எது கொண்டாரிய சப்தாதிஹேய மிக கோச்சரம் இந்திரியானாம் தத் பிரத்தனீக விபவஸ்துவம் அதீந்திரியோசி. கண்களுக்கும் காதுகளுக்கும் பகவான் விஷயமாக போவதில்லை. நாம் என்ன பேசி பேசி தெரிந்து கொள்ளவா, பார்த்து தெரிந்து கொள்ளவா, தொட்டு தெரிந்து கொள்ளவா? நம் புலன்களெல்லாம் ஒரு பரிமிதமான விஷயத்தை தான் கிரகிக்கும். அளவுக்குட்பட்டதைத்தான் நம்ம புலன்கள் கிரகிக்கும். அளவுக்குட்படாததை நம் புலன்கள் கிரகிக்காது. அப்படி எனக்கு இப்போ தெரியும்னா அந்த முதல் சோறு வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியும், மேற்பட்டு என்ன இருக்குன்னு தெரியாது. வஸ்துவும் இருக்கு, அடி எனக்கு கண்ணு இருக்கு, ஆனால் அந்த வஸ்து கண்ணுக்கு தெரியலையே. ஓரளவுக்கு தான் அது தெரியுமே தவிர அதற்கு மேல் புலப்படாது. பகவானோ விஸ்வரூபன், உலகத்தையே தனக்கு ரூபமாக கொண்டிருக்கிறவருக்கு போய் அவ்வளவு பெருசை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு சக்திகள் கிடையாது. சரி பேசி விடலாமன்னா பேசுவார் எவ்வளவும் பேசியே தான் நீத்தார். பேசினார்
பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி திருமங்கையாழ்வார் சாதித்தார். பேசிற்றே பேசலல்லால் பெருமை என்றுணலர் ஆகாது என்று தொண்டரடிப்படியோருடைய பாசுரம். இவனை பற்றி எப்போ பேசி முடிச்சு நாம் தெரிஞ்சுட போகிறோம். ஸோ அங்க வேத எதிவான வேத சாஸ்திரம் சொல்லுகிறது. வேதத்தினாலேயே பகவானை பற்றி சொல்ல முடியலை என்று கை ஓஞ்சு போடுது. அப்போ பகவானை பற்றி பேசி தெரிஞ்சுட போகிறோமா? அப்போ எதுக்கு சுவாமி 30 நாள் காலங்கார்த்தால எங்களை சிரமப்படுத்துகிறீர்கள்? பேசித்தான் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்னத்துக்காக சிரமப்படுத்தணும்னா வருஷபிந்தோரிவாப்தௌ சம்பந்தாத்து சுவாத்மலாபா. பராசர பட்டர் தெரிவித்தார், மழை நீர் போய் சமுத்திரத்தில் பொழியறதுன்னா ஓர் அங்குலம் அந்த ஜலம் வசந்து போட போகிறதுங்கிறதுக்காக அல்ல, தானு சமுத்திரத்தோட சம்பந்தப்பட்டு சத்த பெறணுங்கிறதுக்காக. தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும்னா அதோட சம்பந்தப்பட்டா தான். நம்ம எதுக்கு இப்போ 30 நாள் கேட்கறதா இருக்கட்டும் சொல்றதா இருக்கட்டும், நாமும் சொல்லி பெருமானுடைய சம்பந்தம் பெற்றோங்கிறதுக்கே தவிர இப்போ நாம் சொல்லி கோதண்டராமருக்கு ஏதானு பெருமை வந்துட போகிறதா? இது இத்தனை பேரும் வராவிட்டாலும் வந்தாலும் அவர் சமுத்திரத்தை போலே ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம்னு கண்ணன் கீதையில தெரிவித்தாரோ இல்லையோ, சமுத்திரத்தில் எல்லா நதிகளும் போய் சேரும், ஒரு அங்குலம் வசராது. வற்றியப்படுத்து நதி ஒரு அங்குலம் தாழாது, சமுத்திரம் சமுத்திரமாகத்தான் இருக்கும். அதை போல பகவானும் சமுத்திர இவ காம்பீர்யேன்னு எழுந்துருள் இருக்கிறார். பின்ன நாம வளவளவளான்னு பேசின்னு இருக்குமே, வேணுமோ வேண்டாமோ ஏற்பாடு பண்ணி வர சொல்லி விடுறாளேன்னா நமக்கு சம்பந்தாது சுவாத்மலாபா. அவனை பேசுகிற சம்பந்தத்தாலே நமக்கு ஒரு பேரு கிட்டணுங்கிறதுக்காகத்தான் பேசுகிறோம். அப்ப பகவத் விஷயத்தே பேசியோ கண்டோ முகர்ந்தோ உணர்ந்து கொள்ளுவதற்கு இயலாது. பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தாலேயும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எதால் அறியலாம்? திருட பிரமாண சித்தம். திருடமான பிரமாணம் வேதம். வேதம் ஒன்றுனாலே தான் பகவானை அறிந்து கொள்ள இயலும். பிரத்யக்ஷமா தெரியாதுங்கிறது நிச்சயம். ஏன்னா நம் கண் காது மூக்கு அவரை கண்டுபிடிக்க போறதில்லை, பிடிக்க போவதில்லை. அனுமானத்தால தெரிஞ்சுக்கலாமா? அனுமானம்ங்கிறது இது இப்படி இருக்கிறதுனாலே இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம முடிவுக்கு வருது. பர்வதோ வன்ஹிமான் தூமாத், இந்த மலைக்கு மேல புகை தெரியறது, உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு தெரியல, ஆனா எப்போ புகை இருக்கோ உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அனுமானிக்கிறேன் இல்லையோ. அதுக்கு தான் 2வது பிரமாணம்னு சொன்னார்கள். அதே போல உலகத்திலையும் இது இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கின்றனவே. ஒரு குடம் இருக்கணும்னா குயவன் இருந்தா தான் குடம் இருக்கும், நெசவாளி இருந்தா தான் வேட்டி இருக்கும், பொற்கொல்ல இருந்தா தான் சங்கிலி இருக்கும். அதே போல் இது இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் படைப்பாளி என்று ஒருத்தர் இருக்க வேண்டும், அவர் கடவுள் என்று அனுமானிக்கலாமா? பிரத்யக்ஷமா தெரியல சுவாமி, ஆனா அனுமானிச்சு தெரிஞ்சு விடலாமான்னா அதுவும் இயலாதுன்னு சாஸ்திரக்காரர்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் அனுமானிக்கணும்னாலே எப்போதாவது பிரத்யக்ஷம் இருந்திருக்கணும், அப்பதான் அனுமானிக்கவே முடியும். ஒரு புகையை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கணும்னா எப்படி அனுமானிக்கிறேன்னு நம்மளை கேட்பா. அதுக்கு நாம ஹேது, அதாவது எங்கு கண்டோம்னு சொல்ல வேண்டும். பூர்வ பிரதிபன்னம் எங்கேன்னு கேட்டால் யதா மகானசே, தளிக போன்றுள்ள நெருப்பையும் புகையும் எப்பவும் சேர்த்து பார்த்துருக்கேன். இப்ப நெருப்பு கண்டபடலே புகை மட்டும் கண்டபடுறது, அதனால நெருப்பு அனுமானிக்கிறேன். அப்ப அனுமானம் வரணும்னாலே பிரத்யக்ஷம் இருந்தா தான் வருமே தவிர எங்கேயுமே பிரத்யக்ஷம் இல்லாத அனுமானிக்கிறதுக்கே முடியாது. நான் எப்பவுமே நெருப்பையும் புகையும் சேர்ந்து பார்த்தது இல்லைன்னு வச்சுங்கோ. அப்ப இப்ப புகையை பார்த்தோன்னே நெருப்பு இருக்குன்னு அனுமானிச்சிட முடியுமா? அப்ப பகவானையும் எப்போதாவது பிரத்யக்ஷமா உணர்ந்திருந்தால்தான் இப்ப கண்ணுக்கு தெரியல சரி அனுமானிக்கலாம்னு சொல்லலாம். எப்பவுமே பிரத்யக்ஷமா சேவிச்சது இல்லையே. அப்ப பிரத்யக்ஷமும் பிரமாணம் அல்ல, அனுமானமும் பிரமாணம் அல்ல. வேற ஏது பிரமாணம்? சப்தமே பிரமாணம். வேத சப்தங்கள் தான் பகவானை காட்டி கொடுக்கும். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயணா ஹரி. ஹரி பகவான் தான் தேய வஸ்து. இது எதிலிருந்து வியாசர் தெரிஞ்சின்றார்? ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, அனைத்து சாஸ்திரங்களையும் விசாரித்தார். இது பிரம்மன், இவன் தான் இவ்வுலகத்திலே சொல்லப்படுகிறான் என்று உபனிஷத்திலிருந்து விசாரம் பண்ணி சொல்லி கொடுத்தார். அந்த கணக்கில் நாம் பார்த்தோம்னால் வேதம் ஒன்றுதான் பகவானை சொல்லும். பிரத்யக்ஷம் கூட நம்மளை ஏமாத்திடும், அனுமானம் கூட நம்மளை ஏமாத்திடும். 2 இடம் சொல்றேன். ஆனா வேதம் எப்படி ஏமாத்து, அது எவ்வளவு திருட பிரமாணம்ங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே, உடன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே என்று சாதித்தார். உடன் பகவான் இருக்கிறான். எதிலே? சுடர்மிகு சுருதியுள். சுடர்மிக்கு இருக்கிற ஸ்ருதி வேதத்துக்குள் உரைக்கிறான். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்குன்னு ஆழ்வார் பாடினார். வேதாந்தத்துல தான் பகவான் சொல்லப்படுகிறான். உளன் ஏன் அந்த சுடர்மிகு சுருதின்னு ஆழ்வார் சொல்றார்? ஸ்ருதிங்கிற வேதத்தை அடைமொழியிட்டு சுடர்மிகு சுருதி, இதுக்குத்தான் ஏற்றம்ங்கிறார். ஏனெனில் பிரத்யக்ஷமா நாம் ஒன்று பார்க்கறத தெரிவிக்கிறேன். ஒரு விளக்கேற்றி வைங்கோ, விளக்குல நெய் சேர்த்தோம், திரி போட்டிருக்கோம், எரிஞ்சுட்டே இருக்கு. பிரத்யக்ஷமா பார்க்கறதே ஒரே நெருப்பு தானே அது. ஆனால் அது ஒரு நெருப்பு அல்ல.
கண்ணுக்கு முன்னாடி ஒரே நெருப்பா இருந்தாலும் திரி குறைஞ்சுட்டே வந்ததும் உண்மை, நெய் குறைஞ்சுட்டே வந்ததும் உண்மை. அப்ப ஒரு வினாடியும் வெவ்வேறு திரியில தான் அந்த நெருப்பு எரிஞ்சிருக்கு, வெவ்வேறு நெய்யால தான் அந்த நெருப்பு எரிந்திருக்கிறது. ஆனா பார்க்கும்போது என் கண்ணுக்கு தனித்தனியே அதை பற்றும் சக்தி இல்லாதபடியால், அதுல கோளாறு இருக்கிறபடியால ஒரே நெருப்பாட்டம் தெரியுறதே தவிர அது ஒரு நெருப்பு இல்லையோ இல்லையோ. அப்ப பிரத்யட்சமா பார்த்தா ஒரே ஜுவாலைன்னு தோன்றுகிறது, ஆனா உண்மை இல்லை. நான் இப்ப அனுமானத்தால பிரத்யக்ஷனார் ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் ஸ்தலாரவிந்தவத். ஆகாசத்தாமரை, ககனம்னா ஆகாயன், ககனாரவிந்தம்னா ஆகாசத்தாமரை. ஆகாசத்தாமரை கமகமான்னு ரொம்ப மனத்தோட இருக்கு. எதே போல ஸ்தலாரவிந்தவது ஜலத்திலே நிலத்தில் இருக்கக்கூடிய தாமரையை போலே, ஏனெனில் தாமரையானபடியால். இது அனுமானம். ஒன்று அனுமானம்னு சொல்ல வேணும்னா பக்ஷம் சாத்தியம் ஹேத்துன்னு 3 சொல்ல வேண்டும். பக்ஷங்கிறது மலை. நான் கீழே சொன்ன திருஷ்டாந்தத்திலே மலையில் நெருப்பை சாதிக்கிறோம். எது கொண்டு? புகை கொண்டு. எதுல சாதிக்கிறோமோ அதுக்கு பக்ஷம்னு பேர். எது சாதிக்கப்படுகிறதோ அதுக்கு சாத்தியம்னு பேர். எதனால் சாதிக்கப்படுகிறதோ அதுக்கு ஹேத்துன்னு பேர். இப்ப பக்ஷம் மலை. எதை சாதிக்கிறோம்? நெருப்பே. எது கொண்டு? புகை கொண்டு. அப்ப மலை தான் பக்ஷம், அதுல நெருப்பு சாத்தியம், அதுல புகை ஹேது. அதே போல இந்த இடத்துல பார்த்தா ககனாரவிந்தம் சுரபி. இப்ப இங்க எது பக்ஷம்? ஆகாசத்தாமரையிலே மனம் உள்ளதுன்னு ஸ்தாபிக்க போறோம். ஆகாசத்தாமரை கமகமானு மனமா இருக்கு. ஏன்னு கேட்டார், ஸ்தலாரவிந்தவத்து. ஏற்கனவே ஜலத்துல தாமரை இருக்கே, நிலத்துல தாமரை இருக்கே, நிலத்தாமரை போலே. ஆகாயத்தாமரை மணக்கும் நிலைத்தாமரை போலே. ஏன்னு கேட்டார், தாமரை ஆனபடியால். காரணம் சொல்ல இப்ப அனுமானம் முடிஞ்சு போச்சு. பக்ஷம் சரியா இருக்கு, சாத்தியம் சரியா இருக்கு, ஹேது சரியா இருக்கு. சுவாமி சரி, இனிமே நீர் அதை ஒன்ன பரிசுன்னு தலையில சூடிக்கும்னா அது கிடைக்கவே கிடைக்காதேன்னுவா. இத்தனை நாடி சொன்ன அனுமானம் சரியாத்தான் இருந்தது. ஆனா பிரத்யட்சத்துல ஆகாயத்தாமரை இல்லையே. ஆகாயத்தாமரைன்னு ஒண்ணு பிரத்யட்சத்தை அனுமானம் பாதித்து விடுகிறது. இந்த 2 தாலையும் பாதிக்கப்படாத ஒரு பிரமாணம் வேத சாஸ்திரம். அதனால வேதம் ஒன்றினாலேயே பகவான் சொல்லப்படுகிறான். வேதைக சமதிகம்யத்துவம் என்று பெருமாளுக்கு பெருமை. வேதைச்ச சர்வைஹி அஹமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். வேதைச்ச சர்வைஹி அஹமேவ வேத்யா வேதைச்ச சர்வைஹி. வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிக்கையிலே இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வேதைச்ச வேதங்களினாலே, சர்வைஹி அனைத்து வேத வாக்கியங்களினாலும், அகமேவ நானே வேத்யா சொல்லப்படுகிறேன், பிரதிபாதிக்கப்படுகிறேன். வேதனம்ங்கிறது அரிகை, அரிகைக்கு விஷயமாக சொல்லப்படுகிறேன். கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு ஆழ்வார் சாதித்தார். கல்விக்கு விஷயம்னா ராமபிரான் தான் கல்விக்கு விஷயம். அதுதான் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் சொல்றார். நானேதான் கல்விக்கு விஷயம், அனைவரும் அறிவது என்னை. எது கொண்டு? கருவி வேணும் இல்லையோ. நமக்கு உயர்ந்த ஞானம் ஏற்படணும், உண்மையான ஞானம் ஏற்படணும்னா அதுக்கு கருவிதான் வேதம். பிரமாணம்னு சொல்லுகிறோம். பிரமாங்கிறது புத்தி. பிரமாணம்னால் எக்கருவியை கொண்டு அந்த புத்தியாலே விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த ஞான கருவிதான் பிரமாணம். அது பிரத்யக்ஷம் ஞானத்தை அறிவிக்கிற ஒரு கருவி, அனுமானம் மற்றொரு கருவி, வேதம் மற்றொரு கருவி. அப்ப முதல் 2ம் உண்மையாகாத போது கூட பாதிக்கப்பட்டு விட்டாலும் 3வது பிரமாணம் திருடமான பிரமாணமாக இருக்கும். அதனாலதான் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. இந்த சர்வ சப்தத்தை 3 இடத்துல கொண்டு கூட்டு பொருள்கோளாக்கினார் தேசிகன். ஒரு பாசுரத்திலே ஒரு சொல்லு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை இன்னொரு இடத்துல சேர்த்து பொருள் கொள்ளுகிறோம் இல்லையோ. இதுக்கு கொண்டு போய் கூட்டி பொருள் கொள்ளுதல்னு தமிழ்ல சொல்லுவார்கள். பிச்சி சொல்லுவார் நச்சினார்க்கினியர்னு முன்னாடி ஒரு வார்த்தை உண்டு. நச்சினார்க்கினியார்னு தமிழ் எழுதி வச்சாரோ இல்லையோ. அவர் ஒரு பாட்டை பிச்சிருவர். இது இப்படி பிரிச்சு இந்த எழுத்து கொண்டு போய் அங்கே சேர்த்து, அந்த எழுத்து கொண்டு போய் இந்த சேர்த்துன்னா, ஆழ்வார் பாசுரத்தில் அதை போல சொற்களை ஆங்காங்கு மாற்றின்னா அவர் திருவுள்ளத்துக்கு தாண்டி இல்லை, ஆழ்வார்கள் திருவுள்ளத்தில் இது இருந்திருக்க வேண்டும். அதை வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார்னு அர்த்தம். அதனால வேதாந்த தேசிகன் இதை இப்படி சேர்த்து சொல்றார். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்னால் அகமேவ அப்படிங்கிற இடத்துல ஏவகாரம் இருக்கிறது. நானே சொல்லப்படுகிறேன் அர்த்தம். இந்த ஏகாரத்தை 3 இடத்திலே சேர்த்து கொள்ளலாம். வேதைரேவ அகம் வேத்யா, வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, வேதைச்ச சர்வைஹி அகம் வேத்ய ஏவச்ச என்று 3ஆக பிரிக்கலாம். அப்ப ஏவ சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தம் கிடைக்கும்? வேதங்களினாலேயே சொல்லப்படுகிறேன், வேதங்களிலால் நானே சொல்லப்படுகிறேன், வேதங்கள் என்னை சொல்லாமல் நில்லாது.
ஏவ சப்தத்தை 3 இடத்துல கூட்டினா 3 பொருள் கிடைக்கும். அப்ப வேதங்களே பகவானை சொல்லும்னா பிரத்யக்ஷ அனுமானத்தால் அவரை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். வேதம் என்னையே சொல்லும்னால் மற்றொருத்தர சொல்லாது பகவானைத்தான் சொல்லும்னு அர்த்தம். வேதம் சொல்லி அல்லது நில்லாதுன்னா அதுக்கு பயனே என்ன சொல்றதுதான் அர்த்தம். வேதத்துக்கு என்ன பெருமை? பகவானை சொல்றது பெருமை. பகவானுக்கு என்ன பெருமை? வேதத்தால சொல்லப்பட்ட பெருமை. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் கேள்விப்பட்டா. பகவானுக்கு என்ன சுவாமி பெருமைன்னு வேதத்தால சொல்லப்பட்டார் இல்லையோன்னுவா. ராமசாமிங்கார் வீடு எங்கன்னு கேட்டா கிருஷ்ணசாமிங்கார் வீட்டு பக்கத்துல, கிருஷ்ணசாமிங்கார் வீடு எங்கன்னு கேட்டா ராமசாமிங்கார் வீட்டு பக்கத்துல விட்டோம்னா அப்புறம் தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். அதை போலதான் வேதத்துக்கு பெருமை பகவானை சொல்லுகிறபடியால், பகவானுக்கு பெருமை வேதத்தால் சொல்லப்படுகிறபடியால். அதனால திருட பிரமாண சித்தர் மற்றொரு பிரமாணத்தாலே அறியமாட்டாமல் வேதமாகிற பிரமாணத்தாலே அறிந்து கொள்ளுகிறோம். வேதம் பகவானுக்கு அடையாளம் சொல்லும். பிரம்மசூத்திரத்திலே முதல் 4 அதிகரணங்கள், 4 சூத்திரம் ரொம்ப முக்கியமான அதிகரணம். ஒரு அதிகரணத்துக்கு ஒரே சூத்திரம். சில அதிகரணங்களில் நிறைய சூத்திரங்களும் இருக்கும். அதிகரண சாராவளின்னு வேதாந்த தேசிகன் அற்புதமான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். 156 அதிகரணத்தினுடைய சாரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்லோகம். நமக்கு இப்ப 156 பத்தியும் இல்லை, அந்த 156 ஸ்லோகத்தை பத்தியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது என்னதுன்னு தெரிஞ்சிருந்தாருன்னா சாரத்தின் வழிக்கு நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அதிகரண சிந்தாமணின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஆனால் அதிகரணத்தினுடைய சாரார்த்தத்தை அந்த சுவாமி தெரிவிக்கிறார். பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர் இயற்ற அதை ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலே வியாக்கியானம் பண்ணும் போது மொத்தம் 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள். சௌத்ரி சங்கியா சுபாஷி என்று தேசிகன் தெரிவிக்கிறார். சூத்திர சங்கையை கணக்கு வச்சுக்கோ. சுபாஷி இந்த சொற்கள்னா கடபயாதி சம்கேன்னு சம்ஸ்கிருதத்தில் உண்டு. அதாவது நம்ம ஒரு எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சப்தத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்கள் சில இடத்துலலாம் போனீங்கன்னா நம்ம தொலைபேசியில் எண்ணிக்கை போடுறதுக்கு பதில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பா. அது எதுக்கு எழுதியிருக்குன்னா அந்த வார்த்தையை இந்த தொலைபேசியினுடைய எண்ணிக்கையிலேயே ஆங்கில எழுத்துக்கள் போட்டிருக்காளோ இல்லையோ, அந்த எழுத்து வரும்படி அழுத்தினா அப்போ அந்த எண்ணிக்கை அதில் பட்டுடும்னு அர்த்தம். இது இன்னைக்கு கண்டுபிடிக்கல, இது அன்னைக்கே சுபாஷிகின்னு கடபயாதி சம்கேன்னு இதுக்கு பேர். அதாவது இந்த எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்ப பாருங்க, சுபாஷிஹி இந்த தேசிகன் தெரிவிக்கிறாரா, ஷு யா ரா லா வா ஷ 5 கடபயாதி சம்கையிலே ககாரம் கவர்கம் சவர்கம் டவர்கம் தவர்க்கம் பவர்க்கம் 25 எழுத்து முடிஞ்சு போச்சு. அப்புறம் யா ரா லா வா ஷா ஷா சாஹா 8 எழுத்து இருக்கும் இல்லையோ, அதில் ஷாங்கிறது 5வது எழுத்து. அப்போ சுபாஷிஹின்னு மேலே போட்டுனுட்டு ஷாக்கு கீழே 5ன்னு போட்டுங்கோ. அடுத்தது ப ப ப ப ப 4ன்னு போட்டுங்கோ. சுபாஷிஹி மறுபடியும் ஷா 5ன்னு போட்டுங்கோ. அப்போ 545ன்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்படி வந்து விடுறது. ஆனால் இந்த கணக்கை எப்போ படிக்கச்சேவும் இந்த சொல்ல திருப்பிடணும்னு இப்படி படிக்கக்கூடாது, அப்படி படிக்கணும். இந்த இடத்துல 545 2 வரிசையில படிச்சாலும் ஒரே மாதிரி இருக்குன்னு மயங்கிடக்கூடாது. படிக்க வேண்டியது அந்த பக்கத்துல இருந்து தான் எப்பவுமே படிக்க வேண்டும். அதனாலே சௌத்ரி சங்கியா சுபாஷி 545 சூத்திரங்களோட 16 பாதங்கள், 156 அதிகரணம். அல்ல முதல் 4 அதிகரணம் ரொம்ப அற்புதமான அதிகரணங்கள். முதல் அதிகரணம்ங்கிறது ஜன்ம அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசு விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின்னி சேமுஷி பக்தி ரூபா. அது முதல் அதிகரணத்துக்கு ஜிக்ஞாசாதிகரணம்னு பேர். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கர்ம விசாரம் பண்ணி முடித்தவன் பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான். இந்த விஷயத்தை மட்டும் 10 நிமிஷம் சொல்றேன். கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், இருந்தாலும் கேட்டுன்னு தானே ஆகணும். நித்தியப்படி பண்ணலையோ இல்லையோ, ஏதோ அப்படி 4 நாளைக்கு ஒரு தரம் தான் கொஞ்சமான கட்டத்தை கேட்டா தான். மற்ற நாள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுப்போம். ஏதோ 1-2 கட்டமாக கேட்டா அப்புறம் நீங்க தனிமையிலே அது கூட்டமாக கேட்டுக்க முடியாது. பல ஆச்சாரியர்கள் நம் சம்பிரதாயத்திலே அர்த்தத்தை வருஷிக்க கூடியவர் எழுந்தொழி உள்ளார்கள். நீங்க தனியா அவர்களிடத்துல போய் ஸ்வரூபம் மாறாமல் நாம் இருக்க வேண்டிய நிலையிலிருந்து காலக்ஷேபமா கேட்கணும். உபன்யாசம்ங்கிறது வேறு, காலக்ஷேபம்ங்கிறது வேறு. உபன்யாசம் ஆசையை தூண்டுறதுக்கு, ஞானம் முழுக்க வந்துவிடாது. காலக்ஷேபத்தில் அமர்ந்தாத்தான் எப்போதுமே ஞானம் பெருகும். ஆனால் காலக்ஷேபத்தில் கூட்டமாகாது. அது அறிந்தவர்கள் ஒரு 25-30 பேர் உட்காந்துருந்தாள்னா அப்ப கேள்வி கேட்டுக்கலாம், பதில் சொல்லிக்கலாம், பங்கி சேவிக்க போறோம். அக்ஷரம் விடாத அப்பதான் நமக்கு அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா இப்போ இங்க புஸ்தகம் இல்லை, காகிதம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன மனசுக்கு தோன்றதோ சொல்றோமோ அவ்வளவுதான். அப்ப பகவான் என்ன அனுகிரகிக்கிறாரோ சொல்ல போறோம். சொல்ல வரலையா நிற்க போறோம். இப்ப சொல்லணும் வந்தது மறந்து போச்சா வேற எதையானு சொல்லி முடிச்சு விடுவோம். எது வேணா உபன்யாசத்துல பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் காலக்ஷேபத்தில் அதல்ல. வியாக்கியான பங்கி இருக்குன்னா பங்கியை சேவித்து இக்கு இச்சு விபக்தி லிங்கம் விடாமல் அர்த்தம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் பூர்வர்கள் இந்த சம்பிரதாயத்தையே வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் கொஞ்சம் இங்க கேட்டுவோம், இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம்.
பல பேருக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அறியாதவர்களுக்கு தெரிஞ்சிருந்ததா வச்சுப்போம், அறிந்தவர்கள் ஞாபகப்படுத்தினதா வச்சுப்போம். அதனால முதல் 4 அதிகரணங்கள் ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம் என்று 4 அதிகரணங்கள். இந்த அதிகரணத்திலாம் ஒரு சூத்திரம். பல அதிகரணங்கள்ல நிறைய சூத்திரம் இருக்கு, கணக்கு பார்த்தாலே தெரியுமே. 156 அதிகரணத்துக்கு 545 சூத்திரம்னா நிறைய இருக்க வேண்டாமா? ஆனா முதல் அதிகரணத்திலாம் ஒரு சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பூர்வ காண்டம் வேதத்தை முழுக்க அத்தியனம்